ஆயுள் முழுவதும் வேலை செய்து ஓய்வு பெற்ற பின் சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமல் போன ஏராளமான தொழிலாளர்களின் ஒரு சாட்சிதான் மூணாரை சேர்ந்த கமலாம்மாவும் செல்வராஜும். சிறிய வீட்டில் துயர வாழ்க்கை வாழ்ந்து வரும் இவர்கள் அரசு அதிகாரிகளின் உதவிக்காக காத்திருக்கின்றனர். ஒரு ஆயுள் முழுவதும் வேலை செய்து சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியாத நிலையில் உள்ள ஏராளமான தொழிலாளிகள் மூணார் பகுதியில் உள்ளனர். அவர்களில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தான் மூணாரை சேர்ந்த கமலம்மாவும் செல்வராஜும். வேலையிலிருந்து ஓய்வு பெறும்போது தங்குவதற்கு ஒரு வீடு இல்லாத பல குடும்பங்கள் இப்போது மூணாரில் உள்ளனர். மூணாரில் ஏராளமான தொழிலாளிகளின் இந்த துயர நிலை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலைதான் வயதான கமலாம்மாவும் செல்வராஜும் காட்டித் தருவது. செவன்மலை எஸ்டேட்டில் 33 வருடங்கள் தொழிலாளியாக வேலை செய்து ஓய்வு பெற்ற கமலாம்மா இப்போது 71 வயதாகியுள்ளது. கணவர் செல்வராஜுக்கு 76 வயதாகியுள்ளது. குழந்தைகள் இல்லாத இந்த தம்பதிகள் இப்போது தங்கியுள்ளது மூணார் காவல் நிலையம் அருகில் முதலைப்புழி ஆற்றின் கரையில் உள்ள ஒரே அறையில் வாடகைக்கு தான். மின்சார இணைப்பு கூட இல்லாமல் இருளில் தங்கியுள்ளனர். வீடு இல்லை, வாசல் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கேட்டால் பணம் கொடுத்தா தான் வீடு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கே போக அவ்வளோ பணத்துக்கு? எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இந்த மலையிலேயே தான் இருக்கோம். எங்களுக்கு உதவி செய்ய யாரும் முன் வரல. செலவுக்கு இந்த 100 நாள் வேலைக்கு போனால் தான் வேலை பென்ஷன் கிடைக்கிது, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். ஏதோ எப்படியோ எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. பல இடங்களில் வாடகைக்கு மாறி மாறி தங்கி வந்த இவர்கள் இப்போது இந்த வீட்டில் வாடகைக்கு தங்க தொடங்கி 2 வருடம் கடந்துள்ளது. அரசு கொடுக்கும் பென்ஷனும் தொழில் உறுதி வேலை மட்டுமே இவர்களுக்கான ஒரே வருமானம். மழை வந்தால் தண்ணீர் கசிவுள்ள அறையிலும் இவர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். லைஃப் மிஷன் திட்டத்தில் விண்ணப்பம் கொடுத்த போதும் வீடு கிடைக்கவில்லை. ஓட்டு தேடி வீடுகளுக்கு வரும் மக்கள் பிரதிநிதிகள் வெறும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுத்து செல்கின்றனர். 6 தலைமுறைகளாக மூணாரில் வாழ்ந்து வரும் இந்த கமலாம்மாவின் துயர நிலைதான் மூணாரில் உள்ள அனைத்து தொழிலாளிகளின் துயர நிலை. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஓய்வு பெற்ற பின்பு இப்போதும் வாடகை வீடுகளில் தங்கியுள்ளனர். மின்சார இணைப்பு இல்லாமல் இருளில் வசித்து வரும் இவர்களின் கோரிக்கைக்கு அதிகாரிகள் செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முடிவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.